இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். பாலகா 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 சீக்கிரம் வா. வாங்க. அட வாங்குறேன். சொல்லுங்க குருஜி. அங்க பாரு என்ன நடக்குதுன்னு. மேடம் ஸ்மைல் ப்ளீஸ். கொஞ்சம் சிரிங்க மேடம். அந்த வேதநாயகிக்கு உமன்ஸ் கிளப்ல பாராட்டு விழா எடுக்க போறாங்களாம். அதான் வளைச்சு வளைச்சு அவன் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அட அவங்களே காசு கொடுத்து போட்டோ எடுக்க சொல்லிருக்காங்க. அவங்கள பத்தி நமக்கு தெரியாதா? அதான் தெரியுமே பாலகா. அப்புறம் என்ன குருஜி, அத பாக்குறத விட்டுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க குருஜி. ஐயோ பாலகா அத விடு பாலகா. நான் அத சொல்ல வரல பாலகா. அங்க பாரு அந்த வேதநாயகியோட முகமே சரியில்லையே. ஆளு ஒரு மாதிரியா இருக்குறா. மேடம் சின்ன ப்ளீஸ். அந்த மாஸ்க் போட்ட போட்டோகிராஃபர் அவ பக்கத்துல போய் நின்னான். கொஞ்ச நேரத்துல முகம் மாறிடுச்சு பாலகா. அதுவும் இல்லாம ரெண்டு பேரும் ஏதோ குச்சு 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 குச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க பாலகா. பாரு. மேடம் இன்னும் 3 நாள் தான் உங்களுக்கு டைம். அந்த 3 நாளைக்குள்ள எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் தர்றீங்க. அதுக்குள்ள நான் கேட்ட பணம் வரலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நேரா வந்து அமைச்சர்கிட்ட சொல்லி ஆட்டையை கழிச்சிட்டு போயிட்டே இருக்கேன். என்ன புரிஞ்சுதா மேடம்? உனக்கு வர வேண்டியது கண்டிப்பா வரும். குட். வரலன்னா மற்றதை நான் பார்த்துக்கிறேன் மேடம். என்ன மேடம்? ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் சிரிங்க. சூப்பர் மேடம். சிரிச்சா அழகா இருக்கீங்க. போட்டோவெல்லாம் நல்லா வந்துருக்கு. அட வள்ளி, அன்னைக்கு ஸ்டுடியோல கேட்கும்போது எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா அந்த ஆள் இங்க வந்திருக்கான். ஆமா வேலா, ஏதோ ராங்கா இருக்கு குருஜி. அவன் தான் குருஜி. அவனை புடிச்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் குருஜி. என்னது பாலகா? அவன் என்ன எவன்? அவன் எவன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். யார் அவன்? ஐயோ குருஜி அப்புறம் சொல்றேன். மேடம் நான் வரட்டுமா மேடம்? நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். ஞாபகம் இருக்கணும். வரேன். வள்ளி அவன் தான் போட்டோ ஸ்டுடியோல பார்த்தோம்ல அந்த ஆளு. ஆமா வேலா, நீ என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்க? போய் புடி போ. பாலகா 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 ஏய் நில்றா. ஐயோ இவன் ஏன் அவன் பின்னாடி ஓடுறான்? இவன் ஏதாவது கண்டுபிடிச்சிட போறான். இவனை ஏதாவது பண்ணி ஆகணுமே.